என் இனிய உறவுகளே, இன்று ஒரு கதை உங்களுக்காக. கொன்றை வேந்தன் என்ற தொடரில் ஒருவனை பற்றி ஓரகத்து இரு. அரங்கன் ஒரு பெரிய பண்ணையின் மேலாளர். அவனுக்கு கீழ் பலர் வேலை செய்தனர். அவர்களில் புதியவன் செல்லன். செல்லன் வேலைக்கு வந்த முதல் சில வாரங்களில் அவன் மீது பல புகார்கள் வந்தன. முதல் வாரம் பண்ணையின் மூத்த பணியாளர் ஒருவர் அரங்கனிடம் வந்து, செல்லன் மிகவும் சோம்பேறி, காலையில் தாமதமாக வருகிறான், வேலையில் நாட்டமில்லை, இவன் ஒரு நாள் கூட நிலைக்க மாட்டான் என்றார். அடுத்த வாரம் இன்னொருவர் வந்தார். செல்லன் சோம்பேறி மட்டுமல்ல, அவனுக்கு பெரும் கர்வம். நாம் சொன்ன வேலையை செய்யாமல் இப்படி செய்தால் வேலை இன்னும் சுலபமாகும் என்று எதிர்வாதம் செய்கிறான், இவன் ஒரு குழப்பவாதி என்றார். அதற்கடுத்த வாரம் செல்லன் திடீரென்று ஒரு சிக்கலான உழவு பணியை சுலபமாக முடிக்க தந்து அனைவரையும் வியக்க வைத்தான். அதை கண்ட பணியாளர்கள் சிலர், அடேப்பா, இவன் திறமைசாலிதான், இதற்குள் இவ்வளவு கற்றுக்கொண்டானே என்று செல்லனை புகழத் தொடங்கினர். அரங்கனுக்கு குழப்பம். ஒருவன் சோம்பேறி என்கிறான், ஒருவன் குழப்பவாதி என்கிறான், இன்னொருவன் இவனை திறமைசாலி என்கிறான். எல்லோரும் ஒவ்வொரு கோணத்தில் செல்லனை பற்றி பேசி அடுத்தடுத்து தங்கள் முடிவை மாற்றிக்கொண்டே இருந்தனர். அரங்கன் தனக்குள் சிரித்து கொண்டார். தன் குருநாதர் முன்பு கூறிய பழமொழி அவர் நினைவுக்கு வந்தது. ஒருவனை பற்றி ஓரகத்து இரு. அரங்கன் யாரின் பேச்சையும் காதில் வாங்காமல் செல்லனை கண்காணிக்க 1 மாத காலம் முடிவெடுத்தார். அவர் தன் மனதில் செல்லனுக்கு கொடுத்த முதல் மதிப்பெண்ணையும் மாற்றவில்லை, கடைசியாக கேட்ட புகழையும் ஏற்று உற்சாகம் அடையவில்லை. அவர் ஒரே இடத்தில் நின்று, அதாவது ஓரகத்து நின்று, செல்லனின் ஒவ்வொரு நாளின் செயலையும் அவனது நிலைத்த உழைப்பையும் மட்டுமே கவனித்தார். 1 மாதம் முடிந்தது. ஒரு நாள் பண்ணையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. நெருப்பு வேலையாட்கள் தங்கும் இடங்களுக்கு பரவும் அபாயம் இருந்தது. அனைவரும் பதற்றத்தில் அங்கும் இங்கும் மூடிக்கொண்டிருந்தவர். அப்போது செல்லன் ஒரு குழப்பவாதியைப் போல இல்லாமல், அல்லது ஒரு சோம்பேறியைப் போல தாமதிக்காமல் அமைதியாகவும் வேகமாகவும் செயல்பட்டான். அவன் தீயணைப்பு உபகரணங்களை விரைவாக சரி செய்து அனைத்து பணியாளர்களையும் ஓரிடத்தில் ஒருங்கிணைத்து சரியான நீர்வழியை கண்டறிந்து தீயை அணைத்தான். அவனது தாமதமான வருகைக்கான காரணம் தன் குடும்ப பொறுப்புகளை முடித்துவிட்டு வருவதுதான் என்றும், மாற்று வழிக்கான வாதம் அதிக உழைப்பை குறைப்பதற்காக தான் என்றும் அரங்கனுக்கு அப்போது தெளிவாக புரிந்தது. அவனது முதல் வாரம் இருந்த சோம்பல் அல்லது இறுக்கம் புதிய சூழலில் வரும் இயல்பான பயம் மட்டுமே. அவனது உண்மையான குணம், அமைதியான உறுதி, புதுமையான தீர்வுகள் மற்றும் தைரியம் ஆபத்தான நேரத்தில் தான் நிலைத்து நின்றது. அரங்கன் பணியாளர்களை அழைத்தார். நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் செல்லனை பற்றி ஒவ்வொரு கருத்தை கொண்டு வந்தீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் கருத்தை மாற்றிக்கொண்டீர்கள். ஆனால் நான் ஒரே இடத்தில் நின்று கவனித்தேன். ஒரு மனிதனின் உண்மை குணம் அவன் காலையில் எப்படி வருகிறான் என்பதிலோ அல்லது ஒரு நாள் எப்படி பேசுகிறான் என்பதிலோ இல்லை. அவனது குணம் எல்லா சூழ்நிலைகளிலும் நிலைத்து நிற்கும் பண்பில் தான் இருக்கிறது. பல கோணங்களிலிருந்து ஒருவனை கண்டால் நாம் அவசரப்பட்டு தவறான முடிவை எடுக்க வாய்ப்பு உண்டு. எனவேதான் நாம் ஒருவனை தீர்மானிப்பதற்கு முன் ஒரே இடத்தில் நின்று கவனித்து அவனது உண்மை குணத்தை அறிய வேண்டும். செல்லன் அன்று முதல் பண்ணையின் மிக முக்கிய பொறுப்பை ஏற்றான். அனைவரும் அவனை கண்டு தங்கள் முந்தைய தீர்ப்பை மாற்றிக்கொண்டனர். நீதி. ஒருவரின் குணத்தை அறியவோ அல்லது ஒரு சூழ்நிலையை புரிந்து கொள்ளவோ நாம் அவசரப்பட்டு பல முடிவுகளுக்கு தாவிக்கொண்டே இருக்கக்கூடாது. நமது மதிப்பீடு நிலையாகவும் பொறுமையாகவும் ஒரே மைய பார்வையுடனும் இருக்க வேண்டும். ஒரு மனிதனின் உண்மை தன்மை காலப்போக்கிலும் கடினமான சூழ்நிலையிலும் மட்டுமே நிலைத்து நின்று வெளிப்படும். என்ன, கதை பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.